ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைய புது வரவு பூக்கள் நான் காமிக்கணும்ல. உங்களுக்கு தினமும் பூக்கள் காமிக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் பாருங்கள், சீ டெஃபோடில் அப்படிங்கிற பூ என்ன ஒரு அழகு பாருங்கள். நேற்று முட்டை பெருசாக இருந்தால் பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளவு எறும்புகள் அழகாக இருக்குதுல்ல. பெருசாக ராட்சச பூக்கள் மாதிரி இருக்குது. அடுத்து தினமும் பூக்கள் தாங்க, இவ பூத்து கொண்டே இருக்கிறாள். தினம் தினம் பூக்கள். எவ்வளவு எறும்பு இல்லை, இத்தனை பூக்கள் தினமுமே பூத்துக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம என்ன தான் அந்த பூக்கள் வீடியோ எடுத்தாலும் என்ன பண்ணாலும் முதல் வேலை இதுதான். வந்த உடனே ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் ஒன்று போதும். அப்புறம்தான் மற்ற வேலையெல்லாம். அடுத்த அழகிகள் பார்ப்போமா? இங்கே வாங்க. அடுத்து முதல்ல பூத்தது கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கா. இவ புதுசாக பூத்துருக்கா 2 பூ. இவங்க இப்போ நேரம் ஆக நாட்கள் ஆக அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி மடங்கி வராங்க. இது ஒரு அழகு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம் அப்படி சுருங்கிக்குது. அப்புறம் நாள் ஆக இந்த மாதிரி. இன்னும் எத்தனை போஸ் கொடுக்க போகிறா இவ அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போஸ் மாறிக்கிட்டே இருக்கா. இங்கே பாருங்க எவ்வளவு அப்பப்பப்பா பூக்கள் தாங்க முடியல. சந்தோஷம். ஓகே, அடுத்து வெள்ளை அழகிகள் இன்னும் பிஞ்சு வைக்கல அப்படிங்களா. ஆனால் நிறைய பேர் அனுப்புகிறனால நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. நம்ம மட்டும் விதை வச்சுருந்தோம்னா ஒன்றும் தெரியாது. இங்கே நான் கொடின்னு சொல்லிட்டு இங்கே போட்டேன். பார்த்தா இந்த மாதிரி பூக்கள் இப்படி கொத்து கொத்தாக வந்தோன்னா கொடி இல்லை செடி போல். சரி, எதுவோ வச்சாச்சு பூத்துருச்சுன்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அங்கே பாருங்கள், பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் 1 2 3 4 இப்படி இருக்கா. நிறைய பிஞ்சுகள் வந்துடுச்சு. நான் பட்டை அவரையாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கா. இப்படி தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக வேற தெரியுதுங்க. மொச்சை இப்படியா வரும், கொத்து கொத்தாவா பூக்கும், என்னன்னு ஒன்று போடல. இவ்வளோ சின்னதாக வேற இருக்குது. சரி, பொறுமை கடலினும் பெரிது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஆனாலும் மேலேயும் போகுது கொடி மாதிரி, கீழேயும் இருக்குது. ஆனால் கொத்து கொத்தாக பூக்கு. சரி, என்ன தான் நடக்குது பார்ப்போம்.